இன்றைக்கி நம்ம செய்ய போகிற டிஷ் பேர் வந்து சௌமீன். அதாவது ஹாங்காங் ஸ்டைல் அத்தான்டிக்கான சௌமீன் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்களை நான் காமிக்க போகிறேன். இதுக்கு வந்து லைட் சோயா சாஸ், அப்புறம் டார்க் சோயா சாஸு, அதுக்கப்புறம் ஒய்ஸ்டர் சாஸ். இந்த பீன்ஸ் பாருங்கள், நான் பீன்ஸ் எடுத்திருக்கேன். பீன்ஸை நல்லா ஸ்ப்ரவுட் பண்ணிட்டேன். அந்த ஸ்ப்ரவுட்டோட முளைச்சி வந்தது இல்லைங்களா, அந்த இதை தண்டை மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன் அதில். அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 10-12 பீஸ் வந்து கார்லிக் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒயிட் பெப்பர். எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே இந்த எல்லா ஐட்டமுமே கிடைக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் சால்ட்டு, அவ்வளோதான். இதில் வந்து அஜினோமோட்டோலாம் வராதுங்க, தைரியமாக சாப்பிட்லாம். பாருங்க, நான் நூடுல்ஸ் பாயில் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நூடுல்ஸை நல்லா உதிராக பாயில் பண்ணுறேன். நல்லா பாயில் ஆகிருக்கு. நீங்கள் பாயில் பண்ண உடனே என்ன பண்ணுங்கன்னா, கொஞ்சம் லைட்டாக, ரொம்ப ஆயிலெலாம் வேண்டாம். இங்கே பாருங்கள், ஆயிலே ஒட்டலை, லைட்டாக ஆயில் வந்து அதில் அப்ளை பண்ணி நீங்கள் எடுத்து வச்சுருங்க. அடுத்தது நான் வந்து கார்லிக் வந்து நீங்கள் நல்லா ஃபைன் சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், ஆயில் நான் வந்து எடுத்திருக்கேன். இது இருந்ததுன்னா போதும். நம்ம வந்து வாங்க நூடுல்ஸ் செய்ய ரெடி ஆகிடலாம். பாருங்கள், கடாயை நல்லா கிளேஸ் பண்ணிக்கோங்க. அந்த கடாயை ஃபஸ்ட்டு நல்லா ஹீட் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு கடாயை ஹீட் பண்ணிவிடுங்க. ஹீட் பண்ணிட்டு கொஞ்சம் ஆயில் ஊற்றி நல்லா ஹீட் பண்ணுங்கள். அப்போ தான் நூடுல்ஸ் ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஆயில் பரவுற மாதிரி ஒரு 2 நிமிஷம் விட்டுடுங்க. விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் ஆயில் நிற்கும். இந்த ஆயில் போதும் நூடுல்ஸ் செய்கிறதுக்கு. இப்போ இந்த ஆயில் என்ன பண்ணுங்கள், எக்ஸ்ட்ரா இருக்கிற ஆயிலை ஊற்றிடுங்க. இங்கே பாருங்கள், அவ்வளோதான், ஆயிலே கிடையாது. நான் அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன், நூடுல்ஸ் செய்யும்போது நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்ற போகிறேன். இங்கே பாருங்கள், நம்ம நறுக்கி வச்சுருந்த கார்லிக் எடுத்துக்கிட்டாச்சு. நான் ஃபஸ்ட்டு கார்லிக்கை சாட்டே பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், கார்லிக் சாட்டே ஆட்டும். இங்கே பாருங்கள், நான் இந்த ஸ்ப்ரவுட் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. வந்து நல்ல ஒரு விரல் அளவுக்கு நல்லா இந்த அளவுக்கு ஸ்ப்ரவுட் பண்ணி கூட அதை கட் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த பயிர் எடுத்துருங்க. ஏன்னா பயிர் போட்டுக்கலாம், சாப்பிட பிடிக்கிறவங்களுக்கு போட்டுக்கோங்க. ஏன்னா பயிர் வதங்காமல் விட்டுருச்சு அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் பச்சையாக இருக்கும். அதனால தான் இந்த பயிரை நான் போடலை, ஸ்ப்ரவுட்ஸ் மட்டும் எடுத்துக்கிறேன் நான். இந்த ஸ்ப்ரவுட்டை எடுத்துகிட்டு நான் கார்லிக்கோடு சேர்த்து வதக்க போகிறேன். ஸ்ப்ரவுட் வந்து ரொம்ப டெண்டராக இருக்குது, ரொம்ப சின்னதாக இருக்குது, இப்போ தான் முளை விட்டுருக்கு. அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா லைட்டாக மட்டும் சாட்டே பண்ண போகிறேன். பார்த்திங்கன்னா லைட்டாக சாட்டே பண்ணிட்டு நம்ம நூடுல்ஸை போட்டுருவோம். நூடுல்ஸை போட்டுட்டு பாருங்கள், நம்ம வந்து நல்லா கொஞ்சம் டாஸ் பண்ணிப்போம். நல்லா டாஸ் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி பாருங்கள், கடாய் நல்லா ஹீட் பண்ணிட்டீங்க, கிளேஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி நூடுல்ஸ் ஒட்டாது. இல்லைன்னா உங்களுக்கு நூடுல்ஸ் வந்து இதில் ஒட்டிக்கும். டாஸ் பண்ணிக்கோங்க. டாஸ் பண்ணிவிட்டு இப்போது இங்கே பாருங்கள், டார்க் சோயா சாஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஊற்ற போகிறேன். அதுக்கப்புறம் ஒய்ஸ்டர் சாஸ் அது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு போட போகிறேன். லைட் சோயா சாஸ் அது வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு லைட் சோயா சாஸ். அப்புறம் கொஞ்சம் சால்ட்டு போட்டு நல்லா கலந்து விடுங்க. சரி, எங்களால் கடாயை தூக்கி டாஸ் பண்ண முடியாதுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஸ்பூன் வச்சுக்கிட்டு இங்கே பாருங்கள், எவ்வளோ நூடுல்ஸ் இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு 10 கிலோவை செஞ்சிங்கன்னா கூட அந்த நூடுல்ஸ் குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆப்ஜெக்டை மாற்றிக்க வேண்டியது தான். இந்த மாதிரி கரண்டி இல்லைன்னா பிளேட்ஸ், குட்டி குட்டி பிளேட்ஸ் எடுத்துகிட்டு, இப்போ ஒரு 10 பேர்த்துக்கு நூடுல்ஸ் செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி
எடுத்து 2 கரண்டி வச்சுக்கிட்டு கலந்திங்கன்னா ஈவனாக எல்லா இடத்துலையும் கலந்துரும். நீங்கள் பாருங்கள், நான் அஜினோமோட்டோவே போடலை. இப்படி கலந்து விடுங்க. நீங்கள் பார்த்தீங்களா, இவ்வளோதான். அப்புறம் நான் கொஞ்சம் கேப்சிகம் போட போகிறேன். மஷ்ரூம் இருந்தால் மஷ்ரூம் போட்டுக்கோங்க, பன்னீர், டோஃபு, சிக்கன் என்ன வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். பட்டு இது ஆத்தென்டிக்காக இந்த ஸ்டைலில் தான் நிறைய ஸ்ப்ரவுட்ஸ். இப்போ இந்த இதுக்கு நூடுல்ஸ்க்கு ஈக்குவலாக அவங்க ஸ்ப்ரவுட்ஸ் போட்டுப்பாங்க. நம்ம வந்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் அந்த பிட்டர் டேஸ்ட் அந்த இதில் லைட்டாக இருக்கும். அது குழந்தைங்களுக்கு பிடிக்காமல் போயிடுமேன்னு தான் நான் வந்து லைட்டாக போட்டிருக்கேன். ஏன்னா குழந்தைங்களோட ஃபேவரட் தான் நூடுல்ஸு, அதனால் போட்டிருக்கேன் நான். இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சம் லைட்டாக பிஞ்ச் ஆஃப் சுகர் ஆட் பண்ண போகிறேன். அப்புறம் கேப்சிகம் போட போகிறேன். இங்கே பாருங்கள், நான் நறுக்கி வச்சுருக்கேன் கேப்சிகம். நீங்கள் உங்கள்கிட்ட வந்து எனக்கு இப்போ இந்த லாக்டவுன்னால எனக்கு ஸ்ப்ரிங் ஆனியன்லாம் கிடைக்கல, வெங்காயத்தாள் வந்து இந்த பூண்டோட தாள் அதெல்லாம் கிடைக்கல. அது இருந்ததுன்னா அது கூட ஆட் பண்ணிக்கலாம். அதனால் நான் கேப்சிகம் போடுறேன். எனக்கு கேப்சிகம் ரொம்ப பிடிக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு, பார்த்திங்களா எண்ணெயே இல்லாமல் தான் செஞ்சுருக்கேன் நான். 1 டேபிள் ஸ்பூன் அளவு லாஸ்ட்டாக கொஞ்சம் நீங்கள் ஆயில் நல்லெண்ணெய் போட்டுக்கோங்க. அப்புறம் நான் வந்து ஒயிட் பெப்பர் வாங்கிட்டு உங்களுக்கு காமிச்சேன் பார்த்திங்களா, அதை தான் நான் க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட இல்லை ஒயிட் பெப்பர் தான் போடணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. நீங்கள் ஒயிட் பெப்பர் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் வந்து பிளாக் பெப்பர் கூட போட்டுக்கலாம். இப்போ வேகமாக ஃப்ளேம் வச்சு நல்லா டாஸ் பண்ணிக்கலாம். சுகர் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு சுகர் போட்டிங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர், நல்ல கிளேஸ் கிடைக்கும், நல்ல கிளேஸ் கிடைக்கும். ரொம்ப நிறையா போட வேண்டாம். ஏன்னா நமக்கு காரம் சாப்பிட்டு பழகினவங்களுக்கு சுகரோட இந்த நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ணுங்கள். நாட்டு சக்கரை இல்லை அப்படின்னா இந்த சுகர் கூட ஒயிட் சுகர் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் நாட்டு சக்கரை இல்லைன்னா வெல்லம் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க நூடுல்ஸ் டேஸ்ட்டு. பாருங்கள், நல்லெண்ணெயோட ஃப்ளேவர் அவ்வளோ நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா வறுத்த எள்ளு, வெள்ளை எள்ளு அதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லைங்க. இந்த டார்க் சோயா சாஸ், லைட் சோயா சாஸு, ஆயிஸ்டர் சாஸு கம்பல்சரி போடுங்க. போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. இதுலேயே உப்பு இருக்கிறதுனால உப்பு மட்டும் அளவு பார்த்து போடுங்க. நான் பாருங்கள் அஜினோமோட்டோவே இல்லாமல் குழந்தைங்களுக்கு நீங்கள் நூடுல்ஸ் கொடுக்கறதுக்கு எதுக்கு பயப்படுவீங்க, அஜினோமோட்டோ போடுறதுக்கு. நானே அஜினோமோட்டோ இல்லாமல் ஒரு நாள் கொடுக்குறதுனா நம்ம கொடுக்கறதுக்கு நூடுல்ஸ் பயன்படுத்தலாம். இதிலே ரைஸ் நூடுல்ஸ் கிடைக்குது, பொட்டேட்டோ நூடுல்ஸ் கிடைக்குது, அந்த இது மங்பீன் நூடுல்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்கள் வந்து பெரிய பெரிய ஸ்டோர்ஸில் கிடைக்குது. ஏன்னா மங்பீன்ங்கிறது ஒன்றுமே கிடையாதுங்க, நம்ம பச்சைப்பயிறு தான். பச்சைப்பயிறு நூடுல்ஸ் கிடைக்குது, பொட்டேட்டோ நூடுல்ஸ் கிடைக்குது, இது மாதிரி வெஜிடபிள் நூடுல்ஸ்லாம் கிடைக்குது. கிளாஸ் நூடுல்ஸ்னு ஒன்று வரும், அது பார்த்திங்கன்னா ஸ்டார்ச் நூடுல்ஸ்னு போட்டிருப்போம். அதெல்லாம் பொட்டேட்டோ நூடுல்ஸ் தான். பொட்டேட்டோ ஸ்டார்ச்சை வந்து ரொம்ப நிறைய அவங்க பயன்படுத்துவாங்க, அதனால பொட்டேட்டோ நூடுல்ஸ் எடுத்துப்பாங்க. இப்போ எல்லோரும் மைதாவுக்கு வந்து எல்லோரும் மைதா வேண்டாம், குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டாம்னு நினைக்கிறதுனால நம்ம வந்து அந்த மாதிரி பிராண்டட் நூடுல்ஸு எடுத்துக்கலாம். இது பாருங்கள், நமக்கு நூடுல்ஸ் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு.